அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை நேர்காணல் முடிந்திருக்கு. இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாத காலங்களாகவே இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாகவும் இருக்கு இல்லையா? ஏற்கனவே ஷெட்யூல் பிரகாரம் 4லேருந்து 27க்குள்ளே அனைவருக்குமே ரிசல்ட் அப்டேட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் போட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இந்த கனமழையின் காரணமாக இன்னும் கூட சென்னை மாவட்டத்தில் சென்னையில் இன்னும் இன்டர்வியூகளே நடக்காமல் இருக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிசல்ட்டு எப்போ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இது ரிசல்ட்டு குறித்து கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் சந்தித்து என்ன தகவல் கொடுத்துருக்காரு, ஒரு முக்கிய தகவல் கொடுத்துருக்காரு. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ அப்படின்றத ஒரு முக்கிய தகவல் படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி அப்டேட் ஆகும், இந்த ரிசல்ட்டெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க, எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே 2023 எப்படி செலக்ட் பண்ணியிருந்தாங்க, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ தான் அப்டேட் ஆகும் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிசல்ட்டை ரேஷன் கடை ரிசல்ட்டு இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் அனைவருமே சொல்லிட்டு வந்திருக்கும் நிலையில் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பொங்கலுக்குள்ளே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மாவட்ட வாரியாக அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரேஷன் கடை தேர்வாளர்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரேஷன் கடைகளை ஆள் பற்றாக்குறை காரணமாக வருகின்ற இந்த பொங்கல் பரிசு கொடுப்பதற்கான காரணமாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த வேலையை ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கங்கே இந்த வேலைக்கு அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கூடிய ஒரு ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே ஜனவரிக்கு மேலே அனைவருக்குமே மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய தகவலால் இந்த ரேஷன் கடை தேர்வர்களுக்கு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் எதனால் டிலே ஆகுது அப்படின்னா இன்னுமே இந்த சென்னை மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூகள் நடக்காமல் ஆல்ரெடியே இல்லாமல் இருக்காங்க இல்லையா? இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. எதனால் அப்படின்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா பலத்த மழையின் காரணமாக அங்கங்கே தள்ளி வச்சுருந்தாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் மிகப்பெரிய சேதங்கள் அடைந்த நிலையில் தான் கூட்டுறவுத்துறை அங்கேயும் கட்டிடமே பெரும் சேதத்தை அடைப்படைந்திருக்கும் நிலையில் தான் அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டங்கள் அனைத்துமே பழுது ஆகிக்கும் நிலையில் தான் இப்போ இன்னுமே அந்த சென்னையில் இன்டர்வியூகள் நடக்காமல் இருக்குது. அதை இன்டர்வியூ நடத்தி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னா இல்லை. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மீதி முடிஞ்சிருக்கு இல்லையா? அவங்களாம் ஒவ்வொரு மாவட்ட வரையாக தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுப்பாங்க. அந்தந்த மாவட்டத்தின் அடிப்படையில் கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டை பொறுத்தளவு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் ஆகிடும் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரிசல்ட்டெல்லாம் பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இந்த முன்னாள் இராணுவ வீரத்தினுடைய மனைவி, அவங்களுக்கெல்லாம் இந்த முன்னுரிமை கிடைக்கும். எதன் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு அந்த சான்றிதழ் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்வியூவில் நடந்திருக்கு இல்லையா? இன்டர்வியூவில் ஒரு 10 மார்க் கம்மியாக போட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த 10 மார்க் அதில் ஆட் பண்ணி அவங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டை வச்சுன்னா சேல்ஸ்மேனுக்கு 12th மார்க் ஷீட்டை வச்சு அதில் 50 70% மேலே இருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமையை பொறுத்தளவுக்கு கிடைக்கும். அதனால் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதை மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது. அதனால் அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் அப்டேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஏற்கனவே இது வரைக்குமே இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் சில பேருக்கு குறுஞ்செய்தி கூட வரலாம். அந்த குறுஞ்செய்தியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது நம்பாமல் அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டுன்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வது நல்லது. அதனால் இந்த எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக ரிசல்ட்டை சில பேருக்கு கரெக்டான நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தோடனே வந்தால் கூட மெசேஜ் கூட வரலாம். அதனால்
ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லேயே வந்து ஸோ கன்ஃபார்மாக இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அனைத்துமே பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மீதி இருக்கிறவங்க அனைவருக்குமே எதன் அடிப்படையில் அனைவரையும் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து 10th 12th வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்கீங்க 10th பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த பேக்கருக்கு வந்து 10th வந்து நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80% மேலே இருந்தாலே கன்ஃபார்மாக இந்த வேலை கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூ போயிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த இன்டர்வியூவில் உங்களுடைய நீங்கள் வந்து கொஸ்டின் எப்படி வந்து ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய ஸோ நடவடிக்கைகள் ஸோ அனைத்துமே கால்குலேட் பண்ணி ஸோ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் எதுவுமே பேஸ் பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க ஸோ இதை பண்ணி ஒரு ஸோ ஒரு கால்குலேட் பண்ணி அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் செலக்ட் ஆகிடுறீங்க அப்படின்னு மெரிட் லிஸ்ட் வந்து இருக்கீங்க அப்படின்றத பார்த்து ஸோ அனைவருக்குமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக தான் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த கேட்டகரிக்கு வந்து இவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அப்படின்றத ஸோ முதல்ல நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க. இதைத் தொடர்ந்து இந்த கேட்டகரி வைஸாக உங்களுடைய ஸோ இவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு 10 வேகன்சி இருக்குது அப்படின்னா அந்த 10 மெரிட் லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வந்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வேலை வந்து உங்களுக்கு தான் வந்து ஸோ கிடைக்கும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லிஸ்ட்டாக போகிறதளவுக்கு ஸோ ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்த கால் லிஸ்ட் வந்து கூடிய விரைவில் ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த டிசம்பர் 5லேருந்து ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஸோ முழுமையான தகவல் வந்து எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஸோ யாருக்குமே வந்து தெரியாது இல்லையா. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ அப்டேட் வந்து நம்ம கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க வந்து டிசம்பர் இறுதிக்குள்ளே அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனைத்து மாவட்டத்துக்கும் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னா ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொரு மாவட்டமாக தான் அவங்க வந்து எந்தெந்த மாவட்டத்தில் ரிசல்ட்டு ரெடியாக இருக்குது ஸோ அப்படின்றத பார்த்து ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஸோ அப்டேட்டு தான் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஸோ ரேஷன் கடை மூலமாக சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்தா உங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து ஸோ கான்டாக்ட் பண்ணி உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்து ஏமாறது ஒரு நல்லதுகள் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்தும் இது மாதிரி யாரும் ஸோ ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அரசு தரப்புலேருந்தே வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. இதைத் தொடர்ந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்தே ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய நம்ம வந்து அப்டேட் வந்து ஸோ பண்ணுவோம். இப்போ இந்த ரேஷன் கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையிலே நீங்கள் வந்து டைப்பிங்கு ஸோ இது மாதிரிலாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ டிகிரி மேலே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இதில் வேலை ஸோ இன்க்ரீஸ்மெண்ட் வந்து ஸோ ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி உயர் பதவி வந்து கிடைக்கும். இதுக்கு நீங்கள் வந்து டைப்பிங் முடிச்சிருந்தீங்க அப்படி கன்ஃபார்மாக உங்களுடைய அந்த உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சொசைட்டிலே உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து ஸோ கிடைக்கும். ஸோ அதனால் இந்த டைப்பிங் எல்லாமே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே ஸோ கன்ஃபார்மாக இந்த இதில் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஸோ பதிவு உயர்வு வந்து கிடைக்கும். சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.